வணக்கம், வெல்கம் டு சுவையின் ரகசியம். இன்றைக்கி நம்ம ஃபெதர் இயரிங்ஸு எப்படி வீட்லேயே சூப்பராக பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி கார்டு பேப்பர் கிடைக்கும், ஃபேன்சி ஸ்டோரில் எல்லாம் கலர் கலராக கிடைக்கும். இந்த மாதிரி ஷீட்டு நான் இப்போது எல்லோ கலர் எடுத்திருக்கேன் உங்களுக்கு காட்டுறதுக்கு. இது ஒரு பெரிய ஷீட்டு மாதிரி கிடைக்கும். இப்போ நம்ம ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு பீஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. இதில் 4 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிக்க பென்சிலில். அதே மாதிரி இந்த பக்கம் 4 சென்டிமீட்டர் ஸ்கொயராக எடுத்துக்கோங்க. இதே மாதிரி 4 பீஸு கட் பண்ணி நம்ம எடுத்துக்கணும். இந்த மாதிரி 4 பீஸ் கட் பண்ணி வச்சுக்கணும் ஸ்கொயராக. இப்போ ஷைனிங் உள்ள இடத்த இந்த பக்கம் இதில் கொஞ்சம் ரஃப்பான இருக்கும், மேட் ஃபினிஷில் கொஞ்சம் இருக்கும். இன்னொன்று கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும். ஷைனிங் உள்ளதை மட்டும் நம்ம எடுத்துக்கணும். இந்த மேட் ஃபினிஷ் இருக்கிறத உள்ளே எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஊக்ஸ் கிடைக்கும். இந்த ஃப்ரெஞ்சு ஊக்குன்னு கேட்டிங்கன்னா கடைங்களில் கிடைக்கும். இந்த இயரிங்ஸ் பண்ணுறதுக்குன்னே செட்டாக கிடைக்கும். இது ஃபுல்லாக நிறைய போட்டு ஒரு 20 பீஸு 10 ஜோடிக்கு வரா மாதிரி போட்டு கொடுப்பாங்க கடையிலே. அதேமாதிரி இந்த பின்னும் கிடைக்கும். இதெல்லாம் கடைங்களே கிடைக்கும் ரெடிமேடாகவே. இது வாங்கிக்கோங்க. அப்புறம் க்ளூ இது மாதிரி கிடைக்கும், அதுவும் கடையிலே கிடைக்கும். இதுதான் தேவைப்படும். இப்போ நம்ம இல்லை ஃபுல்லாக இந்த ஷைனிங்காக உள்ளதை மேலே வச்சிடணும். உள்ளுக்கா இந்த மேட் ஃபினிஷ் மாதிரி இருக்கும் இல்லையா, கொஞ்சம் ரஃப்பாக இருக்குமே, அதை நம்ம இது ஃபுல்லாக க்ளூ தடவிடணும் இதில். அதே மாதிரி இன்னொரு சைடும் தடவிட்டு ஒரே ஒரு ஊக்கு எடுத்து இந்த கார்னரில் வைக்கணும். கொஞ்சம் மேலே அது வர மாதிரி வச்சுட்டு இந்த இதுவை 2 பக்கம் எடுத்ததை நீங்கள் இது கூட கரெக்டாக லெவல் பார்த்து செட் பண்ணிடணும். இது மாதிரி ஃபுல்லாக எட்ஜில் ஃபுல்லாக ரெண்டையும் ப்ரெஸ் பண்ணணும், நல்லா ஒட்டிக்கும். அதே மாதிரி இதையும் நான் செய்துட்டேன். இப்போது இந்த ஸ்கொயராக இருக்கிறதுல இந்த கார்னரில் ஒரு 1 சென்டிமீட்டர் உள்ளவும் 1 சென்டிமீட்டர் உள்ளவும் மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த லெவல் கரெக்டாக வரும். இந்த 1 சென்டிமீட்டருக்கு இங்கே ஒரு டாட் வச்சுருக்கேன். அதே மாதிரி இந்த சைடு ஒரு டாட் வச்சுருக்கேன். இப்போ நம்ம உங்களுக்கு ஈஸியாக ஒரே மாதிரி வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். வரைக்கிட்டோம்ல, இப்போ நம்ம அழகாக கட் பண்ணணும். அதே மாதிரி இந்த சைடு அழகாக வந்துருச்சு. இந்த அளவு வச்சுட்டு இங்கேயும் அதே மாதிரி நீங்கள் கரெக்டாக ஒன்றா வர்றதுக்கு இது நீங்கள் ரெண்டுத்தையும் இப்படி வச்சிடணும்.
உங்களுக்கு ஒரே மாதிரி ஷேப் வரும். இந்த கார்னரு எல்லாம் கரெக்டாக வர்றதுக்கு பார்த்துக்கோங்க. கொஞ்சம் முன்ன பின்னாலும் நீங்கள் ஷேப் கொடுக்கும்போது ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சுட்டு சரி பண்ணணும். இந்த மாதிரி நல்லா கரெக்டாக லெவல் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நல்லா பொடியாக இந்த மாதிரி கொஞ்சம் இந்த அளவுக்கு வர மாதிரி ஃபுல்லாக லைனாக மெலிசாக கட் பண்ணிட்டு வரணும். ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி. அதே மாதிரி இந்த சைடு அதே மாதிரி இந்த பக்கமும் கட் பண்ணி எடுத்துக்கணும். கலர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த ஊக்கு இருக்குது பார்த்திங்களா, இந்த ஃப்ரெஞ்ச் ஊக்கு, அதில் இந்த இடுக்கி இருக்கும். கடையில் கிடைக்கும், இந்த மாதிரி எல்லாமே செட்டாக கிடைக்கும். உங்களுக்கு கேட்டிங்கன்னா தருவாங்க. இந்த மாதிரி ஊக்கு மாதிரி இருக்கும். அந்த ஃப்ரெஞ்ச் ஊக்கை கொஞ்சம் நீக்கிடணும். கொஞ்சம் லைட்டாக நீக்கிட்டு இதில் ஜாயின் பண்ணிடணும். அதோட அந்த மணி உள்ளே வர மாதிரி பார்த்துட்டு கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ரொம்ப ஈஸி. நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா நிறைய வெரைட்டியாக கலராக போடலாம். இதில் எல்லா கலரு நான் இந்த கலரும் போட்டு வச்சுருக்கேன். இது எல்லோ ட்ரெஸ் போட்டுட்டு அது கூட இந்த ஃபெதர் இயரிங்ஸ் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.